الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. இஸ்லாத்தின் மாபெரும் காணிக்கையான எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாயின் உரிமை. தாயின் உரிமையை பற்றி அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனில் கூறியிருக்கின்ற குர்ஆன் ஆயத்துகளையும் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற ஹதீஸ்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் பேரருளாலும் பேரன்பாலும் நம்மை வாழ வைத்து இருக்கின்றான். நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யார்? நம்முடைய தாய். ஆனால் இன்று நாம் எல்லாம் தாயின் உரிமையை மறந்து அவருக்கு துன்பத்தை கொடுக்கின்றோம், வேதனையை கொடுக்கின்றோம், அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை கொடுக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் உரிமையை எப்படி வலியுறுத்தினார்கள் என்பதை இந்த ஒரு அழகான ஹதீஸ் மூலம் நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜாஹ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி قال أمك قال ثم من قال أمك قال ثم من قال أمك قال ثم من قال أبوك. சஹீஹ் புகாரி முஸ்லிம். முஹம்மத் எவ்வளோ ஒரு அழகான ஹதீஸ் இல்லையா? இதனுடைய ஹதீஸனுடைய தமிழ் அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டான், யார் எனது நல்லினத்திற்கு மிக தகுதியானவர் என்று கேட்டான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று 3 முறை அவர்கள் கூறினார்கள். 4வது முறை யார் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு என்று கேட்டவுடன் அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் உன்னுடைய தந்தை என்று 4வது முறை கூறினார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? தாய் என்பது அல்லாஹ்வின் மிக பெரிய வரம் என்று கூறினார்கள். 9 மாதம் கருவில் சுமந்தார், வலி தாங்கினார், பிறந்த பின் பால் கொடுத்தார், நாளிரவு தூங்காமல் நம்முடைய பசியை நீக்கினார், அவர்கள் தூங்காமல் நம்மளை வளர்த்தார். தாய் ஒரு முறை சிரித்தால் அது பிள்ளைக்கு சொர்க்க வாசல் திறப்பது போல என்று அல்லாஹ் கூறினான். தாய் ஒரு முறை கண்ணீர் விட்டால் அது பிள்ளைக்கு பெரிய எச்சரிக்கை என்று கூறினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயின் உரிமையை 3 முறை முன்னுரிமை கொடுத்தார்கள். எத்தனை முறை? 3 முறை முன்னுரிமை கொடுத்தார்கள். அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்ம எந்த அளவு தாயை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக உரிமை எத்தனை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளே. இன்னும் இன்று பல தாயை முதியோர் இல்லத்தில் விட்டு செல்கின்றனர். கைபேசி, நண்பர்கள், வேலை, இது எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் தாயுடன் 10 நிமிஷம் கூட அமர்ந்து பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஏன்? அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, நம்மளுடைய பாரமே குறைஞ்சு போயிடும். எவ்வளோ நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் அம்மா சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் போதுமானவன், எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட பொறுப்பாக்கிடு, நீ சந்தோஷமா இரு, நீ கவலைப்படாத. அம்மா சொல்கின்ற அந்த ஆறுதல் நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கின்றேன், அம்மாவிடம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசி பாருங்களேன். உங்களுடைய மன கஷ்டம், மன வேதனை எல்லாமே பறந்து போயிடும். அல்லாஹ் கூறுகின்றான், தாயின் சாபம் வந்துவிட்டால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு நிம்மதி இருக்காதுன்னு சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், தாயின் கால் கீழே தான் ஸ்வர்க்கம் இருக்கிறது, ஜன்னத் இருக்கிறது என்று நபிகள் நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாயின் துஆ ஒரு பிள்ளைக்கு பெரிய பரக்கத் என்று கூறுகின்றார்கள். நம்முடைய வாழ்நாளில் சிறந்த சேவை தாயை மகிழ்விப்பதே. என்ன சொல்கிறார்கள் நம்முடைய ரசூலுல்லா? நம்முடைய வாழ்நாளிலே சிறந்த சேவைனா தாயை மகிழ்விப்பதுதான். தாய் என்ன ஆசைப்பட்டுருவாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் அம்மாலாம் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை நாம் காண்பதே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதையும் அவங்களுக்கு செஞ்ச சேவை மாதிரி. இன்னும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியும். இந்த உலகத்துல கொண்டு வந்தவள் அம்மா. அம்மாவை நாம் முடிந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருப்போம், கண்ணியத்துடன் வச்சிருப்போம். யார்கிட்டையுமே கையேந்திர நிலைமைய அம்மாவுக்கும் சரி அத்தாவுக்கும் சரி கொடுத்துடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யும். என் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எதை மறந்தாலும் தாயின் உரிமையை மட்டும் மறக்கக்கூடாது. தாயின் பாசத்தை மதிப்போம், அவரை சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ்